நம்ம நம்பியார் குருசாமி தெளிவா சொன்னது விஷயம், தைரியமா சரணம் போடு. நல்ல சத்தமா. சத்தம் போட்டா டெய்லி கார்த்தால 108 சரணம், சாயங்காலம் 108 சரணம். இதுல கடவுள பத்தி, கடவுள கும்பிடுறதுக்கோ, சரணம் சொல்றதுக்கோ, பூஜை பண்றதுக்கோ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? இது நம்ம உடம்புக்காக பண்ணிக்கிறது. அதனால தான் நம்பியார் சாமி ரொம்ப அழகா இன்னொன்னு சொல்றாரு. எங்க குருசாமிங்கலாம், இந்த விரத முறைகள் யார் சார் ரூம் போட்டு முடிவு பண்ணி எழுதினது? அப்படின்னு நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த விரத முறைகளை யார் சார் ரூம் போட்டு எழுத முடியும்? இதுல ஒரு சத்தியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்பியார் குருசாமி சொன்ன ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதை விட ஒரு தெளிவா இந்த விஷயத்தை சொல்ல முடியாது. விரதம் இல்லாம சபரிமலைக்கு போறது என்பது காசு இல்லாத மாலுக்கு போற மாதிரி, கையில பர்ஸ் இல்லாம கடைக்கு போற மாதிரி. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்ட் போன் 1,00,000 இருக்கலாம், 2,00,000 இருக்கலாம், 3,00,000 இருக்கலாம், 35,000 இருக்கலாம், 40,000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். இவ்வளவு ரூபாய்க்கு நீங்க போன் வாங்கினாலும் ஒரு சின்ன சிம் போடலன்னா அந்த போன் வேஸ்ட். பொம்மை தானே. இப்ப நீங்க என்னதான் பெரிய போன், 2,00,000 ரூபாய் நான் போன் வச்சிருக்கேன் சார், நான் வந்தா சார், சரி ஓகே வச்சுக்கோ, உள்ள ஒரு சிம் இல்லைன்னா அது வேஸ்ட். அதுதாங்க விரதம். சபரிமலைக்கு நீ விரதம் இல்லாம போறது சிம் இல்லாத போன் மாதிரி.